இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 21 தாயாம் திரு அவை புனித பீட்டர் டேமியன் என்கிற திருச்சபையினுடைய மறை வல்லுநருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதர் பீட்டர் டேமியன் என்பவர் இத்தாலி தேசத்துல திருச்சபையினுடைய வரலாற்றுல 11வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மாபெரும் மறை வல்லுநர் என்று அழைக்கப்படுகிறார். ரோம் நகரத்துக்கு அருகில் இருக்கிற ஒஸ்தியாருங்கிற ஒரு பகுதியினுடைய ஆயராகவும் அந்த பகுதியினுடைய கர்தினாலாகவும் பல திருத்தந்தையர்களுடைய ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார். இவர் ஒரு பெனடிக்டன் என்று சொல்லப்படுகிற ஆசீர்வாதப்பர் துறவு சபையினுடைய ஒரு துறவி என்றும் அவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, கொஞ்சம் வசதியான குடும்பத்துல பிறந்தாலும் மிக இளைய வயதிலே பெற்றோரை இழந்து விடுகிறார். ஒரு அண்ணனுடைய துன்புறுத்தலுக்கு உள்ளாகி பிறகு மற்றும் ஒரு சகோதரனாகிய குருவாக இருக்கிற ஒரு சகோதரிடத்துல சென்று கல்வி பயில்கிறார். அதற்கு பிறகு இறைவனுடைய ஒரு அருளால் பேராசிரியராகவும் இவர் உயர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் பல்வேறு பதவிகளை இவர் வகித்தார். திருத்தந்தையர்களுக்கு ஆலோசகராக இருந்தார். பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பல கடிதங்களை எழுதியிருக்கிறார். திருச்சபையினுடைய வழிபாட்டு முறைகளில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறார். குருக்களுடைய வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறார். குருக்களுடைய வாழ்க்கையில பல சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பல்வேறு உயர் பதவிகள் இவருக்கு கிடைக்க இருந்தாலும் பற்றியெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு எளிமையான ஒரு துறவியாகத்தான் கடைசி வரையில் அவர் வாழ விரும்பினார் என்றும் இந்த புனித பீட்டர் டேமியன் என்கிறவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இவருடைய பரிந்துரையால் நாமும் இந்த தவக்காலத்துல தாழ்ச்சி உள்ளவர்களாக இறைவன் திருமுன்னிலையில எளிமையானவர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரி வசூலிப்பவரான லேவி என்று அழைக்கப்பட்ட புனித மத்தேயுவை பார்த்து என்னை பின்செல் என்று சொல்லுகிறார். அந்த ஒற்றை வார்த்தைக்காக 1000 ஆண்டுகள் காத்திருந்தது போல இன்றைக்கு புனித மத்தேயுவும் இயேசுவை பின்தொடர்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நேரத்தெல்லாம் பல முறை நாம் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். இதை ஒவ்வொரு முறையும் வாசிக்கிற நேரத்துல என்னுடைய மனதுக்கு தோன்றிய ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வரி வசூலிப்பவர் யூதராக இருந்தாலும் ஒரு விரோதியாக, தங்களுடைய இனத்திற்கு எதிராக வேலை செய்பவராக அவரை கருதுகிற ஒரு நிலை தான் இயேசுனுடைய காலத்துல இருந்தது. காரணம், வரி வசூலிப்பவர்கள் மக்களிடமிருந்து வரியை வசூலித்து ரோமிய அரசுக்கு கொடுப்பார்கள். அந்த வரி வசூலிக்கிற நேரத்துல தங்களுக்கான ஒரு பகுதியை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். பாவி, தங்களுடைய இனத்தினுடைய துரோகி, ஏமாற்றி பிழைப்பவன் அல்லது ஏமாற்று பேர்வழி என்ற மக்களால் மிகவும் தரந்தாழ்ந்து நடத்தப்பட்ட இந்த வரி வசூலிப்பவரான மத்தேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து என்னை பின்செல் அப்படி என்று சொன்ன உடனேயே அவரை பின்செல்கிறார். இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையில மாபெரும் புனிதராக, திருத்தூதராக, நற்செய்தியாளராக இன்றைக்கு இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது இறைவன் நம்முடைய பழைய பாவ வாழ்வை மன்னித்து நம்மை இரக்கத்தினால் அவர் ஏற்றுக்கொள்கிறார். பேர் இரக்கத்தினால் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி. எத்துணை பாவிகளாக இருந்தாலும், எவ்வளவு தூரம் ஆண்டவர் விட்டு விலகி போயிருந்தாலும் நம்முடைய பாவத்தை விட இறைவனுடைய இரக்கம் மேலானது. ஆகவே இரக்கம் உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ளும் என்பதுதான் முதல் செய்தி. இரண்டாவது ஒரு செய்தி என்பது, இறைவன் நம்ம எப்பொழுதுமே நிறைவுள்ளவர்களாக, புனிதர்களாக மாறிய பிறகுதான், நிறைவுள்ளவர்களாக, ஒழுக்க சீலர்களாக மாறிய பிறகுத்தான் நம்ம ஏற்றுக்கொள்வார் என்பது அல்ல. பாவிகளாக இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும், மத்தேயு என்கிற அந்த வரி வசூலிப்பவர் வரி வசூலிக்கிற இடத்துலதான் இருக்கிறார். அந்த இடத்திலிருந்தே இயேசு அவரை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே இதுதான் இறைவன் நமக்கு தருகிற இரண்டாவது ஒரு செய்தி. அன்புமிக்கவர்களே, இறைவன் நம்ம பெஸ்டா, பெர்ஃபெக்டா, மச்சூர்டா ஆகிற வரைக்கும் நமக்காக காத்திருப்பதில்லை. பாவிகளாக இருந்தாலும் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்மை அவர் அரவணைத்துக் கொள்கிறார் என்பதுதான் இரண்டாவது ஒரு செய்தி. மூன்றாவது ஒரு அழகான செய்தி என்பது, இறைவன் நம்மை தேடி வருகிறார். நம்முடைய சூழ்நிலை காரணமாக அல்லது இந்த உலக போக்கின் காரணமாக ஆண்டவரை மறந்து, ஆண்டவரை மறுத்து, ஆண்டவருக்கு எதிராக நம்ம பயணம் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார்.
இன்றைக்கு சுங்க சாவடியில் இருந்த அந்த மத்தேயுவை அழைத்தது போல இறைவன் நம்மையும் தேடி வருகிறார், நம்மையும் அழைக்கின்றார் மனமாற்றத்திற்காக. சமீபத்துல தமிழக அரசால் நடத்தப்பட்ட ஒரு விழாவினுடைய ஒரு சிறிய பகுதியை பார்த்தேன். அதாவது விளையாட்டுல ஜெயித்த, சாதித்த பெண்களுக்கும் ஆண்களுக்குமான ஒரு வாழ்த்து விழா, அந்த விழா என்பது. அதுல ஒரு பெண், அவர் மேடை ஏறி பேசிய நேரத்துல கண்ணீரோடு சொன்னார், நான் எங்களுடைய குல வழக்கத்தின்படி அல்லது குல தொழிலின்படி களை கூத்து ஆடிக்கொண்டிருந்தவள். 6 வயது வரைக்கும் தெருவுல எங்க அப்பா மேல அடிப்பாரு, அந்த கயிறுல நடக்கிறது அல்லது குட்டிக்கரணம் போடுவது, இந்த மாதிரியான கழைக்கூத்து வேலை நான் செய்து கொண்டிருந்தேன். என்னை அரசு எடுத்து இன்றைக்கு வளர்த்து எனக்கு பயிற்சி கொடுத்து இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில மிக பெரும் மாற்றத்தை தருகிற இந்த உலக அளவுல அல்லது இந்திய அளவுல ஜிம்னாஸ்டிக் விளையாட்டு பிரிவுல இன்றைக்கு தங்க மெடல்கள் நான் வாங்கி இருப்பதற்கான காரணம் நான் இருந்த நிலையிலிருந்து எனக்கு உதவி செய்த இந்த உயர்ந்த உள்ளங்கள் எப்படி என்று சொன்னார். அன்புமிக்கவர்களே, பல்வேறு நேரங்களில இறைவன் நாம் இருக்கிற நிலையிலிருந்து நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை உயர்த்துகிறார். பாவிகளாக இருந்தாலும், இறைவனை மறந்து வாழ்பவர்களாக இருந்தாலும், வணங்கா கழுத்து உடையவர்களாக இருந்தாலும், ஆண்டவர் திருமுன்னிலையில நம்முடைய பாவங்களை விட அவருடைய பேரன்பு மேலானது. அந்த அன்பை உணர்ந்து ஆண்டவருடைய குரலை கேட்டு அவருடைய வழியில இன்றைக்கு நடப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.